அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆதித்த கரிகாலனின் வெற்றியும் வீழ்ச்சியும் பத்தி பேசிட்டு இருக்கோம் நாம. கிபி 971 காஞ்சிபுரம்ல இவர் கட்டியிருந்த பொன் மாளிகையில இவர் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. இதற்கு காரணம் அவர் வீரபாண்டியனை கொன்றதுன்னு சொல்லப்படுது. இதை செய்தது பற்றி ஒரு கல்வெட்டுல ரொம்ப கிளியரா சொல்றாங்க. பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை கொன்று துரோகிகளான சோமன், தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜனும், இவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடி சோழ பிரம்மாதிராஜனும் அப்படின்னு உடையார்குடி கல்வெட்டுகள்ல இருக்கு. இவங்க சோழ தேசத்தோட உயர் பதவிகள்ல இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. பஞ்சவன் பிரம்மாதிராஜன், இருமுடி சோழ பிரம்மாதிராஜன் அப்படிங்கிறது சோழ அரசாங்கத்தோட டைட்டில்ஸ், அபிஷியல் டெசிக்னேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொலைக்கு தண்டனையா இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் இவங்க கிட்ட பெண் கொடுத்தவர்களையும் பெண் எடுத்தவர்களையும் ஒரு பெரிய கூட்டத்தையே ராஜராஜ சோழன் தன்னுடைய 3ஆம் வருட ஆட்சியான 988 நாடு கடத்தி அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்தார்னு ஆவணங்கள் சொல்லுது. இவரோட கொலை சோழ தேசத்துல பெரும் குழப்பத்தை உண்டாக்குது. இறந்து போனது சோழ தேசத்தோட பட்டத்து இளவரசரும் அடுத்த அரசர்னு எதிர்பார்க்கப்பட்டவர். இவரோட கொலையில கண்டராதித்தர் மகனான மதுராந்தகர் இருக்காருன்னு ஒரு ஃபேமஸான ரூமர் இருக்கு. இத சோழர்கள் பத்தி சோலாஸ் அப்படிங்கிற புக்ல வரலாற்று ஆய்வாளரான KA நீலகண்ட சாஸ்திரி கூட சொல்றாரு. ஆதித்த கரிகாலர் கொலைக்கு பிறகு பட்டத்துக்கு வரப்போறது அருள்மொழிவர்மரா இல்ல மதுராந்தகரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இந்த சீரீஸோட ஆரம்பத்துல பட்டத்துக்கு வர்ற வரிசையில 7ஆம் இடத்துல இருக்காரு நம்ம ராஜராஜ சோழன். இப்ப முதல் இடத்துல இருக்காரு. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.